அம்போ சிவசம்போ இன்னும் பெரிய ஆன்மீக பிடிங்கியா அப்படின்னு ஒரு மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் எங்கே மாப்பிள்ளை அப்படி சொன்னேன். சைவ வழியில் இறைவனை தேடுற அடியாறு கூட்டத்தில் கடைக்கோடி வாழ் முடி மாறி நானும் அப்பன் ஈசனை தேடுறேன். உணர்ந்து கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னா அதுக்கான பயணம் சம்பவம். அவ்வளோதான் மாப்பிள்ள. நான் சிவனடியாருன்னு சொல்லலை, நான் பெரிய பக்திமானப்ப என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லலை. நானே யாருன்னு தெரியாமல் தெரிகிறேன். நான் யார், எதுக்கு பூமியில் இப்போ இருக்கிறேன், என்னோடய இருப்புக்கு என்ன காரணம், அதை தான் மாப்பிள்ள தேடுறேன். வந்தோம், பிறந்தோம், ஒரு குழந்தைய பெற்றெடுத்தோம், படிக்க வச்சோம், சொத்துக்கவும் ஏற்றணும். அப்புறம் இந்த இல்லறத்துக்கான கடமைகள் முடிஞ்ச பின்னாடி நாம் இருக்கிறோம் இல்லையா, இது எதுக்கு? இந்த கேள்விதே இப்போ எனக்கு இந்த கேள்விக்கான விடைத்தான் கேட்குறேன். கண்டுபிடிச்சிருவேன்னு கேட்கலாம், கண்டுபிடிக்கணும் இல்லையான்னு தெரியாது. பரதேசி சுற்றிட்டு இருக்க வேண்டியது, அவ்வளோதான். கோயில் கோயிலாக போனேன். கோயிலில் மட்டும் கடவுள் இல்லை, கோயிலுக்கு வெளியும் கடவுள் இருக்கிறேன். கோயில் தேடி போக வேண்டிய ஆளுக்கு நாம் இல்லை அப்படின்னு முடிவு எடுத்தேன். அப்புறம் கோயிலுக்கு போகிறது குறைஞ்சிது. அப்புறம் கோஷம் போட்டேன், பாட்டு பாடினேன். அதெல்லாம் ஒரு வழி. ஒருவன் அடைஞ்ச ஆனந்தத்தை சொல்லியிருக்கிறான் பாட்டில். திருவாசகம், பெரிய உரம் எல்லாங்க அதையே அவங்க உணர்ந்துருக்குறாங்க. அவங்க அளவுக்கு நம்ம தகுதி உடையவனாக இருந்தால் அந்த பாடலை பாடினா அதை நம்ம உணர முடியும். சும்மா பாட்டை பாடி என்ன மாப்பிள பண்ணுறது? கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், தட்டு நிறைய லட்டு, இஷ்டம் போல வெட்டு. நாங்கள் சின்ன பையில கேட்ட இந்த பாட்டு. பசியாக இருக்கையில் பாடணும்னா பசி ஆறிடுமா? ஒரு சொட்டு தாகத்துக்கு தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. அந்த பாடல், அந்த கேரக்டரு, அது நடந்துக்கிற முறைக்காக, அது சாப்பிட்றதுக்காக படைக்கப்பட்டது. அது மாதிரி அடியார்கள் ஒவ்வொருத்தரும் பாடல், திருவாசகத்துலேருந்து எல்லா பாடலும், சிவயோகம், சிவதண்டம் எல்லாமே அவங்க அனுபவித்ததை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது பல்லடம் போகும் வழின்னு கைகாட்டி இருக்குது நம்ம ஜல்லிபட்டி பிரிவில். உடனே நீங்கள் போய் ஜம்முன்னு 2 கையும் கோர்த்து பல்லடம்னு போட்டு கிலோமீட்டர் ஓட்டுக்கிற போர்டை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தால் நீங்கள் பல்லடம் வந்துடுவீங்களா? என்றைக்கு வர முடியாது. பாடலை நம்ம பாடிட்டு இருக்கிறது அது மாதிரி தான். பாடுற யாரையும் நான் தப்பாக சொல்லலை, நீங்கள் பாடுங்க, நம்ம ஒன்றும் சொல்லலை. என்னை கட்டாயப்படுத்தி பாட சொல்லாதுன்னு மட்டும்தான் சொல்கிறேன். ஓகே, எங்கேயோ போயிட்டு வந்து மாப்பிள்ள. ஆன்மீகம் நான் இப்படி தான் பார்க்குறேன், தேடுறேன். எனக்குள்ளே சில இடங்களில் உணர்வுகள் வருது, உணர முடியுது. அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை இப்போ. அதெல்லாம் இதுக்கு உங்களுக்கு எப்பவும் போல் முருகேசனம் தான். நான் இன்னும் வீட்டில் தான் இருக்கிறேன். என்ன சமைக்கிறாங்களோ அதான் சாப்பிட்றேன். ஓகே, இஷ்டப்பட்டால் காவி கட்டுறேன், இஷ்டப்பட்டால் ருத்ராட்சப்பட்டு ஓடுறேன். கோயிலுக்கு போனால் கொம்பு ஊதுறோம், சங்கு ஊதுறோம், கொப்பரை ஊதுறோம். இல்லைன்னா போயிட்டு கூட சும்மா திரும்பி போடுறோம். 2 நாளைக்கு காவி கட்டி வீசிட்டு லுங்கி கட்டி தெரிகிறேன். எதுலேயும் எந்த கோட்பாடுக்குள்ளேயும் நான் என்னை அடைச்சிக்கல மாப்பேன். ஓகே, என்னுடைய வார்த்தைகளில் நீங்கள் காயப்பட்டால், அந்த காயத்தில் உண்மை இருந்தால் அந்த காயத்தை ஆட்டிட்டு வெளியுவாங்க. சும்மா நான் காயப்படுத்தியிருந்தால் நான் மன்னிச்சிருக்கேன். உங்களை காயப்படுத்துறதுக்காக நான் அந்த வார்த்தை சொல்லுவேன். என்னோடய வார்த்தையில் யாரோ ஒருத்தராவது அவன் வாழ்க்கையில் அவனை நோக்கி பார்த்து அந்த மாப்பிள்ள ஆமாம் முருகேசன் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வரட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். பொதுவாக நம்ம சமயங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய தத்துவத்தின் அடிப்படை, வாழ்க்கையின் அடிப்படை 4 மாப்பிள்ளை. உங்கள் எண்ணங்களுக்கு சமமாக ஒரு நிகழ்வு நடக்கிறதும், உங்கள் எண்ணங்களை விட மேலாக அந்த நிகழ்வு நடக்கிறதும், உங்களுடைய எண்ணங்களை விட அந்த நிகழ்வு உங்கள் எண்ணங்களுக்கு கீழாக நடக்கிறதும், அது போக இன்னொன்று இருக்குது, நேர்மாறாக நடக்கிறது. உங்கள் எண்ணங்களுக்கு அந்த நிகழ்வு நேர்மாறாக நடக்கிறது. இந்த 4 தான் மாப்பிள்ள. அத்தனை தத்துவங்களும் இதுதான், அத்தனை இதிகாசங்களும் சொல்கிறது இதுதான். எல்லாமே இந்த 4. இந்த 4 தெரிஞ்சவனை கேட்டு செய்யுங்கடான்னு ஊருக்குள்ளே சொன்னது. சொல்லிகிட்டே இருக்காங்களோடைய அவங்களுக்கு அந்த 4 என்னன்னு தெரியாது. இதுதான்
சமமாக இருக்கிறது, மேலே போகிறது, கீழே போகிறது, நேர்மாறாக போகிறது. இந்த 4 தவிர மனித வாழ்க்கையில் வேறு எந்த விளைவுகளையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது மாப்பிள்ள. இந்த 4 விளைவுகளை சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஞானி. அந்த நிலை அடையிறதுக்கான முயற்சி தான் நான் எடுக்கிறேன். சம்போ நமச்சிவாயா அப்பன் இதுக்கு வழி கொடுப்பான்னு நினைக்கிறேன். பயபக்திங்கிறது பயந்து சாமி கண்ணை குத்திடணும். பயபக்தி வேண்டியதில்லை. அப்போ ஃப்ரெண்டு மாப்பிள்ள நம்ம ஐயன் கூட எப்படி தோளில் கை போடுறோம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். சில பேர் அது நிறைய மார்க்கும் இருக்குது. காதலியாக பார்க்குறது, காதலனாக பார்க்குறது, தலைவனாக பார்க்குறது, தோழனாக பார்க்குறது, அடிவனாக பார்க்குறது, முதலாளியாக பார்க்குறது, எதுவோ இருக்குது மாப்பிள்ள. நம்மளுக்கு எது சௌகரியப்படுதோ, உங்கள் மனசுக்கு எது சௌகரியப்படுதோ அது முயற்சி செஞ்சீங்கன்னா, சிவவித்து உங்கள் மனசில் விழுந்ததுன்னா அதுக்கு அடுத்த பிரிப்பில் நீங்கள் அதை நோக்கி நகரக்கான வாய்ப்பு இருக்குது மாப்பிள்ள. எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க, எல்லாம் ஒரே சாமி தான். ஓகே. பல வகையான ஒளி அதிர்வுகளோடு இருக்கிற மனநிலையில் இருக்கிற மனிதர்களை எல்லாம் ஒருநிலைப்படுத்துறதுக்காக பல வகையான வடிவங்களில், பல வகையான அதிர்வுகளோட, பல வகையான வழிபாட்டு முறைகளோட நம்ம முன்னோர்கள் கடவுள்களையும் உருவங்களையும் படைச்சிருக்கிறாங்க. ஓம் நமச்சிவாய. சம்போ சிவசம்போ.